காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ ஆலோசனையின்றி வீட்டில் சிகிச்சை அளித்த பின்னர் உடல் பாதிப்பு தீவிரமடைந்த நிலையில் மருத்துவமனை அழைத்துச் செல்வதால் தான் உயிரிழப்பு ஏற்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். என்றாலும் இந்த சிறப்பு காய்ச்சல் என்கின்ற வகையில் எந்த காய்ச்சலும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் டெங்கு மாதிரியான அந்த பாதிப்புகளே மிக பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது. நாளொன்றுக்கு டெங்கு பாதிப்புகள் ஒரு 25-30 என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இறப்புகளை பொறுத்தவரை மிக மிக குறைவு. காய்ச்சலினால் ஏற்படுகிற இறப்புகள் எதை ஒட்டி வரும்னா, ஒரு காய்ச்சல் பாதிப்புகள் வந்தவுடனே குழந்தைகளுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் வீட்டிலேயே வைத்து சிகிச்சை பெறுவது, மருத்துவர்களின் ஆலோசனைகள் பெறாமல் சிகிச்சை பெறுவது, அது ஒரு பெரிய அளவில் தீவிரமடைந்ததற்கு பிறகு மருத்துவமனைகளை நாடுவது, அந்த மாதிரியாக இல்லாமல் காய்ச்சல் பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் உடல்நல குறைவுகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக இப்போதான் எல்லா இடத்துலையும் மருத்துவ வசதிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 8713 துணை சுகாதார நிலையங்கள். எனவே மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெறாமல் வீடுகளிலேயே தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று அது முற்றிய நிலையில் உயிர் போகும் நிலையில் மருத்துவமனைகளுக்கு வருவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.